மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: ஆப்பிரிக்காவில் எம்பிஓக்ஸ் வெடிப்பு புறக்கணிக்கப்பட்டது, அது இப்போது அடுத்த உலகளாவிய தொற்றுநோயாக மாறக்கூடும். முதலில் எம்பிஓக்ஸ் வரலாற்றை பார்ப்போம். எம்பிஓக்ஸ் 1958 இல் கண்டுபிடிக்கப்பட்டது, சிறைப்பட்ட குரங்குகளில். எனவே அசல் தவறான பெயர் குரங்கு பாக்ஸ் மற்றும் முதல் மனித வழக்கு 1970 இல் அடையாளம் காணப்பட்டது. பின்னர் பல தசாப்தங்களாக இது அறிவியல் மற்றும் பொது சுகாதார சமூகங்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது. தொலைதூரத்தில் ஒரு அசாதாரண தொற்றுநோயாக கருதப்படுகிறது. வெப்பமண்டல் ஆப்பிரிக்காவில் உள்ள கிராமப்புற பகுதிகள் உலகின் பிற பகுதிகளுக்கு பொருந்தாது. 2022 ஆண்டில் ஒரு பெரிய எம்பிஓக்ஸ் வெடிப்பு வளர்ந்த நாடுகளில் தாக்கிய போது அதிகரிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிதி அறிவியல் ஆய்வுகளில் ஒரு எழுச்சிக்கு வழிவகுத்தது. ஒரே ஒரு மருத்துவ தேடுபொறியில் முந்தைய 60 ஆண்டுகளை விட ஏப்ரல் 2022 முதல் அதிக ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன. 2022 முதல் 23 வரை உலகளாவிய எம்பிஓக்ஸ் வெடிப்பு எம்பிஓக்ஸ்-க்கான கண்டறியும், சிகிச்சை மற்றும் தொற்று தடுப்பு கருவிகளில் அதிகரித்த உலகளாவிய முதலீட்டிற்கு ஆப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் பலமுறை அழைப்பு விடுத்த போதிலும் நிகழ்ந்தது. WHO இப்போது மத்திய ஆப்பிரிக்காவில் எம்பிஓக்ஸ் இன் தற்போதைய எழுச்சியை சர்வதேச அக்கறையின் பொது சுகாதார அவசரநிலையாக அறிவித்துள்ளது. இது மற்ற நாடுகளுக்கு பொது சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளுக்கான மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலை மற்றும் ஒருங்கிணைந்த சர்வதேச பதில் தேவைப்படுகிறது. நாங்கள் HIV, ACRS-CoV-2 மற்றும் பிற வைரஸ் தொற்றுகளில் பணியாற்றிய தொற்று நோய் ஆராய்ச்சியாளர்கள். எம்பிஓக்ஸ் இன் சமீபத்திய வரலாறு உலகின் ஒரு மூலையில் உள்ள ஒரு தொற்று நோயை வேறொருவரின் பிரச்சினையாக கருதக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது, ஏனெனில் அது திடீரென்று வேகமாகவும் வெகுதூரம் பரவத் தொடங்கும். இது வள ஒதுக்கீடு மற்றும் தடுப்பூசிகள், நோயறிதல் மற்றும் சிகிச்சைகளுக்கான அணுகல் ஆகியவற்றில் உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக்காட்டுகிறது. இவை பல தொழில்மயமான நாடுகளில் கிடைக்கப்பெற்றன மற்றும் உலகளாவிய வெடிப்பை கட்டுப்படுத்த உதவியது, ஆனால் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியில் இன்னும் அவை பெரும்பாலும் இல்லை. இந்த நோய் எம்பிஓக்ஸ் என மறுபெயரிடப்பட்டுள்ளது, ஆனால் தற்போது வைரசின் பெயர் மங்கி-போக்ஸ் எம்பிஎக்ஸ்வி ஆக உள்ளது. இது பெரியம்மை வைரசுடன் நெருங்கிய தொடர்புடையது. மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எம்பிஎக்ஸ்வி ஒரு ஜூனோடிக் நோயாக கருதப்பட்டது. இது முக்கியமாக காட்டு பாலூட்டிகளுடன் நெருங்கிய தொடர்பு மூலம் பெறப்பட்டது, குறிப்பாக புஷ் இறைச்சியை கையாளுகிறது, ஆனால் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு நீடித்த பரவுதல் இல்லை. பாதிக்கப்பட்ட பயணிகள் அல்லது பாதிக்கப்பட்ட சிறிய பாலூட்டிகளின் இறக்குமதியின் காரணமாக எப்போதாவது மட்டுமே பரவலான பகுதிகளுக்கு வெளியே வழக்குகள் காணப்பட்டன. இது 2022 இல் திடீரென மாறியது. 116 நாடுகளில் 99,000க்கும் மேற்பட்ட ஆய்வுகருதிப்படுத்தப்பட்ட வழக்குகளை ஏற்படுத்திய ஒரு பெரிய, வேகமாக வளர்ந்து வரும் உலகளாவிய வெடிப்பு. ஆகஸ்ட் 2022 இல் அதன் உச்சத்தில் ஒவ்வொரு வாரமும் 6,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வெடிப்பு முற்றிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பெரும்பாலான வழக்குகள் உள்ளூர் அல்லாத நாடுகளில் இருந்து பதிவாகியுள்ளன, பெரும்பாலும் சமீபத்திய பாலியல் சந்திப்புகளின் போது பாதிக்கப்பட்ட ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்களில். பெரும்பாலான வழக்குகள் மருத்துவ ரீதியாக குறிப்பாக கடுமையானதாக இல்லாவிட்டாலும் மற்றும் இறப்பு எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக இருந்தாலும். உலகளாவிய வெடிப்பு ஜூலை 23, 2022 அன்று உலக சுகாதார அமைப்பால் சர்வதேச அக்கறையின் பொது சுகாதார அவசரநிலையாக அறிவிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக, ஆபத்தில் உள்ள குழுக்களில் நடத்தை மாற்றங்கள் மற்றும் தடுப்பூசிகளின் கலவையின் காரணமாக வழக்கு எண்கள் விரைவில் சரிந்தன. நவீன தடுப்பூசிகள் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் எம்பிஓக்ஸ்-க்கு எதிராக செயல்படும் பல பாதிக்கப்பட்ட உயர் வருமான நாடுகளில் கிடைக்கப்பெற்றன. இவை அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உருவாக்கப்பட்டு கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன, பெரும்பாலும் போக்ஸ் வைரஸைப் பயன்படுத்தி சாத்தியமான உயிரி ஆயுத தாக்குதலுக்கான தயாரிப்பில். 2022 ஆண்டில் உலகளாவிய வெடிப்பு எம்பிஎக்ஸ்வி இன் கிளேக்-2 ஆல் ஏற்பட்டது. இது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ளது மற்றும் கிளேக்-ஆய் எபிஎக்ஸ்வி போல வைரஸ் இல்லை. இது இதுவரை காங்கோ படுகையில் மட்டுமே காணப்படுகிறது. சர்வதேச அக்கறையின் முதல் பொது சுகாதார அவசரநிலை மே 2023 இல் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. கிளேக்-2 எம்பிஎக்ஸ்வி நோய் தொற்றுகள் இன்னும் உலகளவில் நிகழ்கின்றன, ஆனால் மோசமானது இப்போது முடிந்துவிட்டது. மனநிறைவு தவறாக வழிநடத்தப்படும் தற்போதைய எம்பிஓக்ஸ் வெடிப்பு மூலம் நீராவி சேகரிக்கிறது. நாம் பார்ப்போம். ஆப்பிரிக்காவில் எழுச்சி. 2023 இல் தொடங்கிய எம்பிஓக்ஸ் வழக்குகளின் அதிகரிப்பு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் உள்ளது.
நீண்ட காலமாக எம்பியூக்ஸ் பரவிய பகுதிகளை உள்ளடக்கிய கண்டமாக ஆப்பிரிக்கா இப்போது ஒரு சிக்கலான மொசைக் வழங்குகிறது. கடந்த காலத்தில் முதன்மையாக இருந்த பெரும்பாலும் ஜூனோடிக் வடிவத்திலிருந்து எழும் வழக்குகள் 2022 உலகளாவிய வெடிப்புடன் தொடர்புடைய வழக்குகள், எடுத்துக்காட்டாக தென்னாப்பிரிக்காவில் மிகவும் கவலையளிக்கும் வகையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்து தொடர்ந்து அதிகரித்து வரும் கிளாட் ஆயிபி நோய் தொற்றுகள். புதிய மிகவும் ஆபத்தான விகாரத்தைப் பார்ப்போம். தற்போதைய கிளேட் ஆய்ஏபிஎக்ஸ்வி முன்னர் காங்கோ பேசின் சிரேன் என அழைக்கப்பட்டது. கிளேட் 2 மேற்கு ஆபிரிக்க விகாரத்தை விட அதிக வீரியம் மிக்கது. இதன் விளைவாக அதிக இறப்பு விகிதம் ஏற்படுகிறது. தற்போதைய வெடிப்பு அதன் மையப்பகுதியை தெற்கு கிவு மாகாணத்தில் கிழக்கு டிஆர்சி கொண்டுள்ளது. மேலும் இது ஒரு பெரிய தொற்றுநோயை தூண்டும் ஆற்றலைக் கொண்டுள்ளது. இது ஒரு தனித்துவமான தொற்றுநோயில் வடிவத்தைக் கொண்டுள்ளது. இது மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவும் தொடர் சங்கிலிகளுடன், பெரும்பாலும் பாலியல் பாதை வழியாகும். இது பரவும் தன்மையை அதிகரித்திருக்கலாம், எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அதை ஏற்படுத்தும் வைரஸ் புதிதாக வரையறுக்கப்பட்ட கிளேட் ஹேபி பரம்பரை ஆகும். இது செப்டம்பர் 2023 முதல் நடப்பதாக மதிப்பிடப்பட்ட மனிதனுக்கு பரவலின் அடையாளமான பிறழ்வுகளைக் காட்டுகிறது. பல சந்தேகத்திற்கிடமான வழக்குகள் பரிசோதிக்கப்படாவிட்டாலும் உறுதிப்படுத்த என்ன நடக்க வேண்டும்? தி லான்செட் குளோபல் ஹெல்த் இதழில் நாங்கள் இணைந்து எழுதிய சமீபத்திய கட்டுரை, இந்த வெடிப்பைக் கட்டுப்படுத்தவும், இது ஒரு தொற்றுநோயாக, ஒருவேளை ஒரு தொற்றுநோயாகவும் மாறாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கோடிட்டுக் காட்டுகிறது. நோயறிதல் சோதனைகள், தடுப்பூசிகள் மற்றும் வைரஸ் தடுப்பு சிகிச்சைகளுக்கு சமமான அணுகல், அரசியல் அர்ப்பணிப்பு மற்றும் நிதி முதலீடுகள் தேவை. வெளிப்பாடு அமைப்புகள், பரிமாற்ற வழிகள் மற்றும் மருத்துவ விளக்கக்காட்சிகள் பற்றி மேலும் அறிய அறிவியல் ஆய்வுகள் தேவை. இந்த தலையீடுகளைச் செய்வதற்கான சிறந்த வழிகளைக் கண்டுபிடிப்பது முக்கியம். ஆப்பிரிக்காவில் ஒரு ஆப்பிரிக்கர் தலைமையிலான பல்துறை பல நாடு எம்பியூக்ஸ் ஆராய்ச்சி கூட்டமைப்பை எம்பியூக்ஸே நிறுவ முன்மொழிந்துள்ளோம். இது ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக உள்ள எம்பியூக்ஸை அகற்றுவதற்கான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். உலகின் ஒரு மூலையில் உள்ள நோய் திடீரென உலகளாவிய ஹீட் அச்சுறுத்தலாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உண்மையை உலக சுகாதார அமைப்பு விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.